காலை உணவு இன்னைக்கு பாத்தீங்கன்னா சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெரும்பாலான மக்களுக்கு சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கு, வயதானவங்க இருக்காங்க. 7:30 ஆச்சு, இப்ப வரைக்கும் உணவு கொடுக்கல. இதெல்லாம் காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சிருப்பாங்க, காசு வாங்கிட்டாங்க. ஆனா இப்ப வரைக்கும் யாருக்கும் சரியான உணவு கிடைக்கல. மாத்திரை சாப்பிடணும், அதுக்கு நான் சாப்பிட்டு தான் சாப்பிட முடியும். சாப்பிடாம எப்படி நாங்க நிக்கிறது? பாத்ரூம்ல தண்ணி வரலைங்க. லேடிஸ்லாம் பாவம் ரொம்ப சிரமப்படுறாங்க. தண்ணி கொண்டு வரக்கூடாது, எதுவுமே கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்றாங்கல்ல. அப்ப டோக்கன் கொடுத்தீங்கல்ல, ஏன் எங்க டிஃபன் தரல? காலை உணவு இன்னைக்கு பாத்தீங்கன்னா சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெரும்பாலான மக்களுக்கு சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கு, வயதானவங்க இருக்காங்க. காலையில 6 மணிக்கு எல்லாரும் வந்துட்டாங்க உள்ள. ஆனா இன்னைக்கு பாருங்க மணி 7:30 ஆச்சு, இப்ப வரைக்கும் உணவு கொடுக்கல. இதெல்லாம் காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சிருப்பாங்க. இன்னும் கவனிங் ஸ்டார்ட் பண்ண போறாங்க, இன்னும் உணவு கிடைக்கல. இந்த உணவு கூட இவங்களால சரியா நிர்வாகம் பண்ண முடியலன்னா வேற என்னத்தை நிர்வாகம் பண்ண முடியும்? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த அரசாங்கத்தை உருவாக்க வேண்டிய தேர்தல் ஆணையம் காசு கொடுக்க தடுக்க முடியல, உணவை கொடுக்க முடியல. அப்புறம் என்னத்தை இதில் பண்ண போகுது? மக்களோட வரி பணம் எதுக்கு வேஸ்டா? ஒவ்வொரு முறையும் 1000 கோடிக்கு மேல செலவு பண்றாங்க, 50,000 கோடி செலவு பண்றாங்க. ஆனா உணவு ஃபுட்டுக்கு 2 நாளைக்கு முன்னாடி பணம் வாங்கிட்டாங்க. எல்லாத்துக்கிட்டையும் ஒவ்வொருத்தருக்கும் 430 ரூபா 500 ரூபா முதற்கொண்டு காசு வாங்கிட்டாங்க. ஆனா இப்ப வரைக்கும் யாருக்கும் சரியான உணவு கிடைக்கல. கேட்டாக்க 200 மில்லி தண்ணியை கொடுக்குறாங்க. எப்படி காலையில நாங்க மாத்திரை சாப்பிடணும், அதுக்கு நான் சாப்பிட்டு தான் சாப்பிட முடியும். சாப்பிடாம எப்படி நாங்க நிக்கிறது சொல்லுங்க? பெண் பிள்ளைகள்லாம் ரொம்ப கவலையா இருக்காங்க. உணவு இல்லை, நம்ம என்ன பண்றதுங்க? நீங்களே பாருங்க, ஒரு உணவு கூட இவங்களால கொடுக்க முடியலன்னா வேற என்னத்தை இவங்க நிர்வாகம் பண்ண முடியும்? சொல்லுங்க பார்க்கலாம். பாத்ரூம்ல தண்ணி வரலைங்க. லேடிஸ்லாம் பாவம் ரொம்ப சிரமப்படுறாங்க. இவ்வளவு பேர் இருக்குது. மொத்தமாவே ஒரு ரெடிமேட் டாய்லெட் பாத்தீங்கன்னா ஒரு 4 தான் இருக்குதுங்க. பெண்களுக்கு 2, ஆண்களுக்கு 2. இங்க ஒரு 1000 இருப்பாங்க. இவ்வளவு பேர் தண்ணி வரலைங்க. தண்ணி பாட்டில் மட்டும் கொடுக்குறாங்க. இப்போ காலையில் உணவு நேரத்தோட கொடுத்தா தானேங்க மற்றவங்க உள்ளே போயிட்டு மற்ற வேலையை பார்ப்பாங்க. இது தேவையில்லாத தேர்தல் ஆணையம் வந்து இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டது, இவ்வளோ கட்டுப்பாடு போட்ட தேர்தல் ஆணையம் இந்த முக்கியமான வேலையை கரெக்டாக கவனிச்சிருக்கணுங்க. இந்த கடைசி நேரத்தில் இந்த படம் இவ்வளோ மக்களுக்கு சிரமத்தை கொடுக்கக்கூடாதுங்க. கொஞ்சம் சீக்கிரம் அதை இது பண்ணுங்க. தண்ணி கொண்டு வரக்கூடாது, எதுவுமே கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்றாங்கல்ல. அப்ப டோக்கன் கொடுத்தீங்கல்ல, ஏன் எங்க டிஃபன் தரல? சொந்த காசு தானே எங்களோட, இலவசமா கொடுக்குறீங்க சார். ஒரு டோக்கனுக்கு வந்து 200 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. இப்போ வரைக்குமே வந்து ஃபுட் கொடுக்கலீங்க. கீ கொண்டு வரக்கூடாது, பெல்ட் போடக்கூடாது, ட்ரெஸ் கோட் இப்படி தான் வரணும். ஆக்சுவலா இந்த வந்து போர்ட் ஆஃப் கனெக்ட்ல எதுவுமே இல்லைங்க. மீன்வைல் இவங்களா ரூல் ரியாக்ட் பண்ணி கீ கொண்டு வரக்கூடாது, ஃபோன் கொண்டு வரக்கூடாது, பிராஸ்லெட் போட்டுக்கூடாது, செயின் போட்டு வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் ஃபுட்டு வரைக்கும் ப்ரொவைட் பண்ணீங்க. ஒரு டோக்கனுக்கு 200 ரூபாய்க்கு மேலே கலெக்ட் பண்றாங்க. மினிமம் வந்து ஒரு 300 ரூபாய் சாப்பிடாம இருக்காங்க. இப்போ வரைக்குமே 7:30க்கு உள்ள அப்பீர் ஆனமாமா. இப்போ வரைக்குமே வந்து ஃபுட்டு வரலீங்க. இப்போ எப்போ எத்தனை மணிக்கு, அதாவது நாங்கள் ஃபுட்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அது வரைக்கும் உள்ள வெயிட் பண்ணுவாங்களா? அது வரைக்கும் வெயிட் பண்ணதான் கேள்வி.